சொந்த அண்ணனே வந்து தம்பியை ஏமாத்தின கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே அந்த மாதிரியான ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் அம்மா அப்பா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அழகான குடும்பம், 2 பசங்க, அண்ணன் தம்பி, அம்மா அப்பா அப்படின்னு 4 பேராக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது யார் கண்டுபட்டுச்சின்னு தெரியல, அம்மா அப்பா திடீர்னு இறந்துட்டாங்க. இறந்த உடனே என்ன ஆச்சு, பிஸ்னஸ் ஆகட்டும், பொறுப்புகளாகட்டும் எல்லாமே அண்ணன் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. அண்ணன் கையில் வந்து சேர்ந்த பிறகு அண்ணனுக்கும் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ட்டு அவங்களோட சொந்தக்காரர்கள் எல்லாம் முடிவு பண்ணி கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. வச்ச பிறகு சொத்துங்களை வந்து பிரித்து அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. சொத்துக்களை பிரிக்கும் போது அண்ணன் வந்து பெரிய வீட்டையும் நல்ல போடுற பிஸ்னஸையும் எடுத்துக்கிட்டான். தம்பிக்கு ஒரு சாதாரண பழைய கடையும் ஒரு ஓட்டு வீட்டையும் கொடுத்துட்டான். இதை எடுத்துகிட்டு தம்பியும் போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஒரு என்ன விஷயம் அப்படின்னா, தம்பியோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு சந்தேகம். ஏன் இந்த அண்ணன் வந்து இப்படி பண்ணிட்டாரு, நம்ம வீட்டுக்காரை இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்படின்ட்டு தம்பியோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு சந்தேகம். இப்படி சந்தேகம் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு திருப்பு முனை அப்படின்றது ஒன்று வரும். ஒருத்தர் நம்மளை ஏமாத்தினாலும் இன்னொருத்தர் நம்மளை கைவிட மாட்டாங்க. அதுதான் கடவுள். ஸோ கடவுள் ரூபத்தில் ஒரு யாசகம் கேட்குறவர் அந்த ஊருக்குள்ளே வந்திருந்தார். வந்துட்டு இந்த மாதிரி அண்ணன் வீட்டுக்கிட்ட போயிட்டு ஒரு நாள் என்னை இங்கே தங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் ஆனால் அண்ணன் வந்து ஒத்துக்கலை. ஸோ தம்பிக்கிட்ட போய் கேட்ட உடனே தம்பி ஒத்துக்கிட்டாரு. ஸோ ஒத்துக்கிட்ட பிறகு அன்றைக்கி நைட்டு வந்து அவர் அங்கே ஸ்டே பண்ண பிறகு என்ன